வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்றைக்குமே நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீவிசிட் கொடுக்குறோன்னா அதுக்கு காரணம் என்னென்னா எதர் அதோட வேல்யூ வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது OnePlusோட பட்ஸ் ப்ரோ 3 இப்போ 8000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு கேள்விப்படும் போது வித் ஆஃபர் வேற லெவல் ப்ராடக்ட்டு. 8000 ரூபாய் 10,000 ரூபாய் மாதிரியான பொருட்களை உங்களுக்கு நான் ஈஸியாக சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். எப்பயுமே நான் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுவேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸ் ப்ரோ 3 பற்றி பேச காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய நண்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு தயாரான மாதிரியான மைண்ட் செட்லையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ 10K வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா 15,000 14,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில TWS எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஃபீச்சர்ஸுங்க, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அண்ட் அது எல்லாமே இன்னி வரைக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த டியூவல் டிரைவர், டியூவல் டேக்கு, அல்டி, பிஞ்சு ரொம்பவே சூப்பர். ஏன்னா ஒரு தடவையும் இன்புட்னு வரும்போது அந்த டச் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். பிஞ்சு அல்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் டச், மிஸ் டச் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதுவும் அல்ட்டி. டிசைன், பேஸ் பூஸ்டட் அண்ட் ஆல் அதை எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையுமே சூப்பரான ஒரு ஆடியோ டெலிவர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பக்கா டியூனிங்கு. ஸோ இருக்கிறதுலே தான் பெஞ்ச் மார்க்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் 8000 ரூபாய் ஆல்ரெடி 10,000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய TWSல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் TWS அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிடுறேன். இதை பற்றி நான் இவ்வளோ தூரம் பேச காரணம் என்னென்னா, இப்போ ஆஃபரில் வந்து 8000 ரூபாய் கிடைக்குதுங்கிறனால தான் இதை பற்றி நான் இவ்வளோ தூரம் திரும்ப ஒரு ரிவிசிட் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் இருக்கும். செம்ம சாலிட் பில்டு, தரமான பில்டு. ஸோ இப்போ அமேசானில் பார்த்தா 8,999 ரூபாய்க்கு இருக்குது. அண்ட் ஆஃபர் அது இதுன்னு போடும்போது உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் வருது. ஓகே, ரைட். இப்போ நான் OnePlusோட அஃபிஷியல் பேஜுக்கே போகிறேன். ரைட்டு. இது வந்து அந்த ப்ளூ கலரு, சஃபயர் ப்ளூ. இது வந்து இந்த OnePlusோட 13 அப்படிங்கிற மாடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய கலர் இது. ஓகே, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்கெங்கே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்? இங்கே வரேன். சவுண்ட் சுப்ரீம் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த டியூவல் டிரைவர், ஒரு ஊஃபரு, ஒரு ட்வீட்டரு, சீரியஸாக வேறு லெவலுங்க. நிஜமாகவே அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அற்புதமாக இருக்கும். இப்போ ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லாட்டி ஐஃபோனோ இல்லாட்டி வந்து ஒரு பிக்சல் டிவைஸோ யூஸ் பண்ணோன்னா நமக்கு LHDCங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அண்ட் பெரும்பாலும் நிறையா டிவைசஸில் 25,000 20,000 ரூபாய்க்கு கீழே நம்ம போனாலும் அந்த LHDC மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு வரும்போது LHDC இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் அதையும் ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா நான் இது வந்து பிக்சல் 10 ப்ரோலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் மற்ற சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி Xiaomi 15 Ultraவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸில் யூஸ் பண்ணாலும் இருக்கிறதுலே பெஸ்ட் ரிசல்ட் எனக்கு எப்பயுமே Xiaomi 15 Ultraவில் கிடச்சனால இந்த இடத்துல நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதுவா அடுத்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்களா, ரைட்டு. ஸோ இந்த LHDC 5.0 இருக்குது, 1 MB அந்த மாதிரி பிட் ரேட் பற்றி போட்டிருக்காங்க. அண்டு சைலன்ஸ் டு 11 ரியல் டைம் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க 50 dB. ஸோ இதுவும் நிஜமாக நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ், பேட்டரி லைஃப் வித் கேஸ் 43 ஹவர்ஸ் அடிச்சு சீரியஸாக நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பட்ஸில் 50% வால்யூமுக்கு மேலே கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா லவுடாகவும் ஆல்ரெடி டீப்பாகவும் வச்சு செய்யும். செம்ம ஆடியோ அவுட்புட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் 50% வால்யூமில் தான் லிசன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப்லாம் தரமாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பேஷியல் ஆடியோ, இந்த ஸ்பேஷியல் ஆடியோ வித் ஹெட் ட்ராக்கிங் உங்களுக்கு OnePlus டிவைசஸில் இருக்கிறதே பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைரஸ் ஆடியோ ஒர்க் ஆகாது. நான் அதெல்லாம் ஆப் டூரில் காட்டுறேன். அண்ட் லேட்டஸ்ட் Bluetooth 5.4, ஆல்ரெடி Bluetooth 6 இப்போ iPhone 17 சீரிஸில் வந்துருச்சு. ஓகே, Google ஃபாஸ்ட்பேர் இருக்குது. இந்த ப்ரிசிஷன் டியூண்டுங்கிறது வந்து நிஜமாக மாசுங்க. AI ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரியல்மி பட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஓப்போ ஃபேமிலி வந்து இந்த மாதிரியான ஏரியாவில் நிஜமாகவே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வெயிட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஹெவியர் சைடு தான். ஏன்னு பார்த்தா 5.28 கிராம்ஸுங்கிறது கம்மி தான். ஆனால் நிறைய பட்ஸ் வந்து இப்போ 4.5 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் அப்படிலாம் இருக்கிறனால அதோட கொஞ்சம் ஹெவி தான். பட் இதில் இருந்தாலும் இதில் டியூவல் டிரைவர் ப்ளஸ் அந்த டியூவல் டேக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்குது. இதே மாதிரி தான் பட்ஸ் 4 உங்களுக்கு இருக்கும், OnePlus பட்ஸ் 4. அண்ட் அடுத்து என்னென்னா உங்களுக்கு கேஸோட வெயிட் 50.57 கிராம்ஸ், ஓவரால் 61.13 கிராம்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. 3 மைக் இருக்குது, வாய்ஸ் பிக்கப், போன் சென்சார் இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய அல்ட்டி. இது வந்து பெரும்பாலும் நிறையா ஹை பட்ஜெட் TWSல நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம். அதனால தான் அதில் ஈஸியாக வந்து வாய்ஸை பிக் பண்ணும். எவ்வளோ சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஒரு நாய்ஸ் என்வரான்மெண்ட் இருந்தாலும் நம்ம வாய்ஸை பக்காவாக பிக் பண்ணோம். இது வந்து இனிமேல் நீங்கள் நிறையா பட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ பேட்டரி சைஸ், எஸ், இயர்பட் பேட்டரி கெப்பாசிட்டி 58 mAh, கேஸ் பேட்டரி வந்து 566 mAh. அண்ட் ப்ளேபேக் டைம் பொறுத்த வரைக்கும் AAC, அடாப்டிவ் ANC ஆஃப் 50% வால்யூம் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இயர்ஃபோன் ஒன்லி அப்படின்னா 10 hours, இயர்ஃபோன் வித் கேஸ்னால் 43 hours. அண்டு ப்ளேபேக் டைமு ANC எல்லாமே ஆனில் இருந்ததுன்னா, AACயில் கேட்குறதா இருந்தால் 6 hours 25.5 hours. இது இன்னும் ரெடியூஸ் ஆகும். LHDC ஆனில் இருந்தது, அடாப்டிவ் ANC ஆனில் இருந்தது அப்படின்னா 5 hours 21.5 hours. ANC ஆனு 50% வால்யூமு, AAC அப்படின்னா 4 hours 17. இது வந்து டாக் டைம்.
கால்ஸ்க்கு. ஸ்டாண்ட் பை டைம் 70 ஹவர்ஸு, ஒயர்டு சார்ஜிங் டைம் 70 மினிட்ஸு, ஒயர்லெஸ் சார்ஜிங் டைம் 2 hours 30 மினிட்ஸு. ஓகே, ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோன மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. லோ லேட்டன்சி பார்த்தீங்களா 94 மில்லி செகண்ட்ஸ். பட் கேமிங் மோட் எனேபிள் பண்ணால் மைல்டாக ரெடியூஸ் ஆகும். ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான் ஆப்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கம்ஃபோர்ட்டு எல்லாம் அல்ட்டிங்க. பட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு. இப்போ நான் வியர் பண்ணதுமே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஎன்சி அக்ரெசிவாக இருக்குது. கலர் இருக்குலாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த வடிவேல் மாதிரி நின்ன இடத்துல சரி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா ஜிம்முக்கெலாம் போய் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, இந்த பாட்டு போடுவோம். கீழே தானே இருந்தது ஹே மெலோடி, பார்த்தீங்களா? ஹே மெலோடி ஆல்ரெடி இருக்குது. நான் அப்படியே இங்கே போகிறேன், ப்ளூடூத் பேஜுக்கு போகிறேன். ஓகே, பட்ஸ் ஆக்டிவாக இருக்குன்னு காட்டுது. 100% பேட்டரி. எல்ஹெச்டிசின்னு காமிச்சிருச்சு. கிளிக் பண்ணுறேன். லோ லேட்டன்சி எல்லாமே எனேபிள்டாக தான் இருக்குது ஃபார் வீடியோ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இங்கே உள்ளே போகிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணால் இன்னும் உள்ள அமுக்கி உட்கார வச்ச மாதிரி இருக்கும். நமக்கு தேவைன்னா நம்ம வந்து மாட்ரேட்டு லோ ஆட்டோங்கிறதுக்குள்ளே போய்க்கலாம். பட் நான் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லைங்க. டிரான்ஸ்பரன்சி அப்பப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ நான் எனேபிள் பண்ணேன்னு வைங்களேன், என்ன ஆகிடும்னா இந்த ஹைரஸ் மோடு டிசேபிள் ஆகிடும். ஸ்பேஷியல் ஆடியோ எனேபிள் பண்ணால் ஆடியோ எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னா, ஒய்டர் சவுண்ட் ஸ்டேஜில் எக்கோ எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படின்னா முன்னெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபிக்ஸட் ரூமு அதை நார்மலாக நம்ம வச்சுருப்போம். அந்த சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து பழைய பவர் ஆம்ப் மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் ஆப்ஷனு, ஒரு ரூமு, ஒரு கான்சர்ட்டு, அந்த மாதிரிலாம் நம்ம மாற்ற முடியல, பிக் ரூமு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதில் போய்ட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸட்னு வச்சா ஒரு பெரிய ரூம் மாதிரி ஃபீல் ஆகும், பெரிய ரூம் மாதிரி. அண்ட் அதே சமயம் நம்ம வந்து ஹெட் ட்ராக்கிங் வச்சா OnePlus நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படிலாம் திரும்பும்போது அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் மாறும், பேலன்ஸ்லாம். அண்ட் இந்த ஹைரஸ் எனேபிள் பண்ணிட்டா கிறிஸ்பாக, பேஸ் டீப்பாக தான் இருக்குது, பட் கிறிஸ்பாக அந்த எக்கோ ஃபீல் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ப்ரிசைஸாக எங்கெங்கே நிறுத்தி நிதானமாக கொண்டு போகணுமோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரீக்வன்சியும் நல்லா டெலிவர் பண்ணும். சீரியஸாக அல்ட்டியாக இருக்குங்க. மல்டிப்புள் வோக்கல் ட்ராக்ஸ் வந்து, அதாவது ஒரு பாட்டுலேயே கோரஸ் இருப்பாங்க, நிறையா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே துல்லியமாக ஹியர் பண்ணுற எபிலிட்டியை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ கோல்டன் சவுண்ட் அப்படிங்கிறது நார்மலான ஒரு ஆப்ஷன் தாங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேலக்ஸி பட்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம இயர் கனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ்க்கு டியூன் பண்ணலாம். ஸோ அதுதான் அது. கேம் மோட் வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டியூவல் கனெக்ஷன், ஸோ இது பக்காவாக வேலை செய்யுதுங்க. ஸோ ஓவரால் வந்து மியூசிக்கு, மூவி வாட்சிங்கு, கேமிங்கு, பாட்காஸ்ட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த கேமிங்னு வரும்போது லேட்டன்சி ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் மாதிரியான கேமிங்க்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். பட் ஓவரால் செம்ம ப்ராடக்ட்டுங்க, செம்ம ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இது இப்படி இருக்குது அப்படின்னும் போது இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா கியூரியாசிட்டி வந்து அப்போ அடுத்த ஜென்ரேஷன் பட்ஸ் இன்னும் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ OnePlusஓட பட்ஸ் ப்ரோ 3 டாப் நாச். ஸோ இதில் பிடிச்ச மீதி விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த பிஞ்ச் ஆப்ஷன் தரோங்க, அந்த பிஞ்ச் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஃபால் ஸ்ட்ரெச்சு, மிஸ்டச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் ஓவரால் கம்ஃபோர்ட்டு, ஆடியோ, இந்த ஏரியா எல்லாமே ஸ்கோரிங், இன்டோர் கால்ஸு, அவுட்டோர் கால்ஸு, அங்கேயும் பட்ஸு தரமாக ஸ்கோர் பண்ணுது. ரைட்டு. ஸோ இந்த பட்டை பற்றி நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பேச காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அது இருக்கக்கூடிய ப்ரைஸ். ஸோ 8000 ரூபாய் கிடைக்குது. ஃபியூச்சரில் சப்போஸ் 7000க்குலாம் கிடச்சதுன்னா ஷியோர் ஷாட் வேறு லெவலு. இருந்தாலும் நான் திரும்பியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரியான பட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதோட லைஃப் வந்து கண்டிப்பாக 2 வருஷம் வருமா 3 வருஷம் வருமானலாம் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் ரிஸ்க் ஃபேக்டர்னாலே நான் எப்பயுமே உங்கள் எல்லாரையுமே 2000-3000 ரூபா பட்ஸ் வாங்க சொல்கிறது, அதிகபட்சம் 5000 வரைக்கும் கூப்பிட்டு போகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பற்றி நான் பேச காரணம் என்னென்னா, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறது இதுக்கு தான். அதாவது ஒரு 10,000-15,000க்குலாம் நிறைய TWS இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக ஒரு 8Kக்கு வேறு லெவலில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறனால தான் ஹைலைட் பண்ணி இதை நான் இப்போ கவர் பண்ணுறேன். ரைட்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். பண்ணி பார்க்கலாம். பை.